பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை வாசித்து நாம் செபிக்கலாம். எரேமியா 39வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். 3 வாலிபர்கள் இவ்விதமான வார்த்தைகளை சொன்னார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதே எரேமியாவில் அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன், நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பேன். இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். துவக்கத்திலிருந்து முடிவு வரை வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தப்புவித்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பொல்லாப்புகளுக்கு தப்புவித்திருக்கிறார், வியாதிகளுக்கு தப்புவித்திருக்கிறார், மரணத்திற்கு தப்புவித்திருக்கிறார். பிசாசின் பிடியில், பிசாசனுடைய கையில் அகப்பட்டவர்களை கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். அசுத்த ஆவிகளினால், போராட்டத்தினால், தோல்வியினால் யாரெல்லாம் சிக்கி தவித்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் தப்புவித்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டாலும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள், உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் காட். உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். கடைசி செகண்ட்ல சோத்திரம், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று ஈசாக்கை தப்புவித்த தேவன் அல்லவா? இஸ்மவேல் சோத்திரம் சாக போற டைம்ல, கடைசி டைம்ல அவனுக்காய் கர்த்தர் ஒரு நீரூற்றை உருவாக்கி அவனை தப்புவித்த தேவன் அல்லவா? சோத்திரம். மோசே சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ராஜா எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஆண் குழந்தையை கொலை செய்ய சேவர்களை அனுப்பும் பொழுது கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை தப்புவித்தார் அல்லவா? யோசேப்பு குழியிலே தள்ளப்படும் பொழுது, ஜெயிலில் அடைக்கப்படும் பொழுது, பொய்க்க சாட்சி சொல்லப்படும் பொழுது யோசேப்பை தப்புவித்தார் அல்லவா? மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆமான் ரெடி பண்ணினான். அவனுடைய கைக்கு மொர்தெகாயை கர்த்தர் தப்புவித்தார் அல்லவா? எஸ்தரை கர்த்தர் தப்புவித்தார் அல்லவா? பேதுருவை சிறைச்சாலையிலே தள்ளப்படும் பொழுது பேதுருவை தப்புவித்தார் அல்லவா? ஓ பிரைஸ் காட். வேதத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லா இடங்களிலும் இந்த ஒரு வார்த்தையை தைரியமாய் பார்க்க முடியும். அவர் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் எதில் சிக்கி இருக்கிறீர்கள்? வியாதியிலா, கஷ்டத்திலா, கடன் பிரச்சனையிலா, போராட்டத்திலா, எதில் சிக்கி இருந்தாலும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God. நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தர் என் பிள்ளையை தப்புவிக்க போகிறார், என் ஊழியத்தை தப்புவிக்க போகிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கையை தப்புவிக்க போகிறார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவருடைய வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வந்து உங்களை விடுவிக்க போகிறது. நீங்கள் அவரால் தப்புவிக்கப்பட போகிறீர்கள். அதே வசனத்தில் கீழே சொல்லப்படுகிற அழகான வார்த்தை, சோத்திரம், நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. Praise God. நான் உன்னை தப்புவிப்பேன். யாருடைய கையில நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ எந்த மனுஷனை பார்த்து பயப்படுகிறாயோ அவனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். கோலியாத்தை பார்த்து ராஜ்யங்களே பயப்பட ஆரம்பித்தது. ஆனா அவன் கையில கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. Praise God. Hallelujah. சபையே, இந்த வார்த்தையை நம்ப ஆரம்பியுங்கள். எந்த மனுஷனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரை பார்த்து, எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பா சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ பயந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை பாதுகாத்து உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்கும் நலம். ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீங்க. அவன் கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்.
உங்க குடும்பத்தை அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க பிள்ளைகளை அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க கையின் பிரயாசங்களை அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ எந்த மனுஷனை பார்த்து, எந்த நபரை பார்த்து, எந்த குடும்பத்தை பார்த்து, யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்காமல் இன்றைக்கும் உங்களை, உங்கள் குடும்பத்தை அவர் தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நம்புங்கள், அவர் உங்களை தப்புவிப்பார். கண்களை மூடி செவியுங்கள். Praise God, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக நான் செபிக்கிற இந்த டைம்ல ஸ்தோத்திரம். சில மனுஷீக வல்லமையிலிருந்து கர்த்தர்களை தப்புவிப்பீராக. சில அசுத்த வல்லமையிலிருந்து கர்த்தர்களை விடுவிப்பீராக. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை பார்த்து பயப்படுறாங்களோ அவன் கையில நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அவங்க குடும்பத்தை ஒப்பு கொடாம, கையின் பிரயாசத்தை ஒப்பு கொடாம கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. வார்த்தையின் வல்லமை அற்புதங்களை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவன் கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயம் அவர் உங்களை தப்புவிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.